இப்போ பார்க்க போகிறது Oswald's dilution law. ஓகேவா? It relates the dissociation constant of weak acid. Dissociation constant எப்படி denote பண்ணுறோம்? Ka. ஓகேவா? Ka with its degree of dissociation alpha and concentration C. அப்படின்னா Oswald dissociation law வந்துட்டு இந்த dissociation கான்ஸ்டன்ட்டும் அதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் கான்சன்ட்ரேஷனோட ஒரு ரிலேஷனோட இருக்கும். ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு இது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு ஆசிட்னா வந்து அது டிசோசியேட் ஆகும். என்னது ஆனியோனாவும் கேட்டயோனாவும் அது செப்பரேட் ஆகும் இல்லைங்களா? அதோட ஒரு வேல்யூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்துட்டு டிசோசியேட் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்ட் ஆகிருக்கு, அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த ஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அதுன்னு டினோட் பண்ணுறது சி. ஓகேவா? இதோட ரிலேஷன். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ மோல்ஸ் டிசோசியேட் ஆகிருக்கு அது வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கீழே இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆல்ஃபா. இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இப்படி ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். அது வந்துட்டு எப்படி டிசோசியேட் ஆகிருக்கும்? H++ CH3OO- இப்படி வந்துட்டு டிசோசியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ கே எப்படி பண்ணுறோன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் H+ஓட கான்சன்ட்ரேஷன் அப்புறம் CH3COO அதோட கான்சன்ட்ரேஷன் பை இது ஹோல் CH3COOH. ஓகேவா? இப்போ மேலே உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் எழுதுனீங்களா? இது என்னது? ஆல்ஃபா சி. ஓகேவா? ப்ராடக்ட்டு ஆல்ஃபா சி. இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்மளோட இது முன்னாடி இருக்க ரியாக்டன்ட், அது வந்துட்டு 1 - ஆல்ஃபா இன்டூ சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு இன்ட்டு பண்ணோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்துடும் பை கீழே என்னது 1 - ஆல்ஃபா சி. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சியும் இந்த ஒரு சியும் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1 - ஆல்ஃபா. ஓகே, இது கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் டேர்ம் இருக்குது இல்லைங்களா, இது வீக் ஆசிட்க்கு வந்துட்டு ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது வந்துட்டு ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 - ஆல்ஃபா. ஸோ இதை நம்ம எழுத தேவையில்லை. இப்போ என்ன எழுதுகிறோம்? கே இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிற டேர்ம் மட்டும் எழுதியிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் சி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சி இந்த கீழே எடுத்துகிட்டு போகிறோம் டினாமினேட்டருக்கு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு KA பை சி. இப்போ வந்துட்டு இந்த ஸ்கொயர் வந்துட்டு இந்த சைடு எடுக்கும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA பை சி. இதுதான் வந்துட்டு ஆஸ்வால்ட்ஸ் டிசோசியேஷன் லாவோட ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பஃபர் சொல்யூஷன். ஓகேவா? பஃபர் சொல்யூஷன்னா என்னென்னா மெயின்டைன்ஸ் pH பை ஆடிங் ஆசிட் ஆர் பேஸ். அப்படின்னா இந்த பஃபர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் pH வந்துட்டு மாறாமல் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் இந்த பஃபர் சொல்யூஷனோட ஆக்ஷன். என்ன பண்ணும்? pH வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். நம்ம என்ன தான் வந்துட்டு ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் pH வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? பிளட்டில் வந்துட்டு இந்த பஃபர் ஆக்ஷன் இருக்குது. எப்படின்னா பிளட்டில் வந்துட்டு pH மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்துட்டு ஒரு ஆசிடு ஒரு பேஸ் ரெண்டுத்தையும் வச்சுட்டு அது என்ன பண்ணும்? நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். pH வந்துட்டு எப்பயுமே பிளட்டோடது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? கார்பானிக் ஆசிட் அப்புறம் அதோட கான்ஜுகேட் பேஸ் இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால அது வந்துட்டு என்னாகும்? pH வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பஃபர், 2 டைப்ஸ் ஆஃப் பஃபர் இருக்குது. அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர். அசிடிக் பஃபர்னால் வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். இப்போ நம்ம வீக் ஆசிடோட அதோட சால்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்துட்டு ஆசிட் பஃபர். பேசிக் பஃபர்னால் வீக் பேஸ் வித் இட்ஸ் சால்ட். வீக் பேஸ் எடுத்துகிட்டு அதோட சால்ட் எடுத்துட்டோன்னா அது வந்துட்டு பேசிக் பஃபர். வீக் பேஸ் என்ன எடுத்திருக்கோம்? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம் வித் அம்மோனியம் குளோரைடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பஃபர், அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பஃபர் ஆக்ஷன். பஃபர் ஆக்ஷன் இது எப்படி வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் இட் ஷுட் ஹேவ் போத் அசிடிக் அண்ட் பேசிக் பார்ட். இந்த பஃபரில் வந்துட்டு ஆசிட் பார்ட்டும் இருக்கணும், பேசிக் பார்ட்டும் இருக்கணும். ஓகேவா? நம்ம pH சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஆசிட் பார்ட்டும் இருக்கணும், பேஸ் பார்ட்டும் இருக்கணும். பார்ப்போம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்? CH3COOH அசிட்டிக் ஆசிட். இப்போ வந்துட்டு அசிட்டிக் ஆசிடும் அதோட சால்ட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பஃபர்னா அசிடிக் பஃபர். ஓகேவா? நம்ம ஆசிட் எடுத்துட்டோம்னா அசிடிக் பஃபர். ஸோ CH3COOH எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னா CH3COO-
ப்ளஸ் H3O ப்ளஸ். அது என்ன H3O ப்ளஸ்னால் நம்ம தண்ணி இருக்குது இல்லைங்களா, தண்ணியில் தானே இது ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் H3O ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகேவா? அதோட சால்ட்டு CH3COONA. இது எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் NA ப்ளஸ். இந்த NA ப்ளஸ்ஸாக மாறுது, இது மைனஸாக மாறுது ஹோல் பார்ட். ஓகேவா? இப்போது இதுதான் நம்மளோட பஃபர். இதில் வந்துட்டு ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஆசிட் ஆட் பண்ண என்ன ஆகும், CH3COO இங்கே இருக்கு இல்லைங்களா, அதோட வந்துட்டு H ப்ளஸ் ஆட் ஆகிட்டு CH3COOHஆக மாறுது. ஓகேவா? நம்மளோட ஹெச் வந்துட்டு ஆசிட் என்ன கொடுக்கும், H ப்ளஸ் கொடுக்கும். ஸோ அது என்ன ஆகும், நம்மளோட CH3COOவோட ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிடே கொடுக்கும். ஓகேவா? சப்போஸ் பேஸ் வந்துட்டு ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த அயான் இருக்கு இல்லைங்களா, இதோட ரியாக்ட் ஆகும். H3O ப்ளஸோட OH மைனஸ் பேஸ் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு வாட்டராக மாறிடும். இப்போ என்ன ஆகுது, நம்ம ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் அது இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கும். ஓகேவா? அப்போ pH என்ன ஆகும், சேஞ்ச் ஆகாது. இதுதான் வந்துட்டு பஃபர் ஆக்ஷன். ஓகேவா? என்னதான் ஆசிட் ஆட் பண்ணாலும் பேஸ் ஆட் பண்ணாலும் pH வந்துட்டு மாறாது, இதோடய ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஓகேவா?